வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைலாம் செஞ்சாச்சு. சைட் டிஷ் என்ன செய்யலாம்? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சட்னி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காயும் தேவையில்லைங்க, வதக்கவும் அவசியம் இல்லை. வாங்க இந்த ஈஸியான கதம்ப சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு தக்காளி வெங்காயம் இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 பூண்டு பல் தோல் உரித்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கூடவே இந்த பூண்டும் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 2 இல்லைன்னா 3 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ இதை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுட்டு வறுப்பட்டதும் கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுட்டு இந்த சட்னி மேலே ஊற்றிடலாங்க. தக்காளி வெங்காயம் எதுவுமே வதக்காமல் நம்ம இதை தாளித்து மட்டும் மேலே அப்படியே ஊற்றிருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய சட்னி தயாராகிடுச்சுங்க. இது பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான அருமையான சைட் டிஷ்ஷு. நீங்களும் இந்த சட்னி ரெசிபி கதம்ப சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.